அனைவருக்கும் வணக்கம். மார்கழி வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமை பணம் வசியம் ஏற்படுவதற்காக, கடன் தொல்லை நீங்குவதற்காக ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளே போதும், கடுகு இருந்தால் போதும். இந்த பரிகாரம் இந்த நேரத்தில் செய்து பாருங்கள், உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்கும். பண வரவை நிச்சயமாக 100% அதிகரித்து கொடுக்கும். ரகசியமான இந்த பரிகாரத்தை ரகசியமாக செய்து பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எல்லோருடைய வீட்லேயும் கட்டாயமாக கடுகு டப்பா இருக்கும். அந்த கடுகு டப்பாவில் நீங்கள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மிகவும் உகந்த நாள். இந்த நாளன்று யாரெல்லாம் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, கடனால் நிறைய அவஸ்தைப்படுறவங்களும் பணம் சேர வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவுகள் இருக்குது, மன சங்கடங்கள் இருக்கின்றது அப்படின்னா அவர்களை நினைத்து இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே யாருக்காவது உங்கள் கூட சண்டை இருக்குது அப்படின்னா, கணவன் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது சமாதானமாக ஆகணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நினைத்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது சண்டை சச்சரவு நீங்கி உங்கள் மனம் திருப்தியாக வாழும். அதே போல் ஒரு நகை சேரணும் அல்லது ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படி நினைத்தா கூட இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும். எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வீட்டுக்கு தேவையான பொருளே நான் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாங்கவே முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலை தடுத்துருது, பணம் இருந்தாலும் வாங்க முடியல, இல்லாட்டாலும் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த ஃபீல் வரும் பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு சேரும், சீக்கிரமாக சேர்ந்துடும். வராகிமனை நினைத்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பரிகாரம் நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, மார்கழி வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமை வருகின்றது, ஜனவரி 4ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 4 மணிலிருந்து இரவு ஒரு 9 to 9:30 வரை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். ஏன்னா இந்த நாள் சனிக்கிழமை இரவு முழுக்க நமக்கு பார்த்தீங்கன்னா திதி இருக்கின்றது. அதாவது சனிக்கிழமை காலையில் அதிகாலை ஆரம்பித்து இரவு வரை நமக்கு திதி இருக்கிறதுனால இந்த நாளில் எப்போது நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா சனி ஹோரையில் செய்யலாம். சனி ஹோரை எப்போது வருகின்றது அப்படின்னா, காலை 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, நீங்கள் மதியம் கூட 1 to 2 செய்யலாம், இரவு 8 to 9 செய்யலாம், அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம். இந்த பரிகாரத்தை இந்த 3 நேரத்தில் செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். கிரக பிரச்சனைகள்லாம் தீரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கிரக கட்டங்கள் நமக்கு சரி இருக்காது. அதன் மூலமாக நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது சரியாகணும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்யும்போது அது சரியாகும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப எளிமையானதான். நம்ம வீட்டில் இருக்கிற கடுகு டப்பா எடுத்துக்கோங்க. டப்பா நிறைய கடுகு வச்சுக்கோங்க. அதில் பாதியாக இன்னொரு டப்பாவில் போட்டு வைங்க, இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் போட்டு வைங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு செய்முறையாகவே நான் கொடுத்துருக்குறேன். எளிமையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடுகு 5.5 டப்பாவில் வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய கடுகு வச்சுருக்கணும். அதில் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் வராகி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய குறிக்கோள் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் ஒரு சில பேருக்கு பணம் வேண்டும் அப்படிங்கிறது வேண்டுதலுக்காக நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா பிரச்சனை தீரணும், குடும்ப பிரச்சனை தீரணும், அல்லது அந்த கிரக தோஷங்கள் நீங்கணும், நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்யலாம். அந்த 5 ரூபாய் நாணயத்தை உள்ளே வச்சுட்டு அந்த நாணயம் தெரியாமல் அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கடுகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போ நிரம்ப வச்சுக்கோங்க. அதில் பாதி காலியான பிறகு மறுபடியும் ஒரு பாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க. இது எத்தனை மாதம் இப்படியே இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 5 மாதம் அந்த 5 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். இந்த 5 மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அந்த 5 ரூபாய் உங்களுக்கு 5 லட்சமாக மாறும். உங்கள் கையில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நம்ம நினைத்தபடி அப்படியே நடக்கும். இந்த கடுகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 ரூபாய் நானே உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது நமக்கு தெரிகிற மாதிரி பார்க்காம முடிந்த அளவு நிரம்ப வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுக்கும்போது நம்ம கையில் படுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. கடுகு நீங்கள் அன்றாட பயன்படுத்துகிற கடுகுக்குள்ளே தான் இந்த 5 ரூபாய் நாணயம் வைக்க வேண்டும். கடுகு நீங்கள் நிரம்ப வச்சுக்கோங்க. 5.5 டப்பாவில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க.
தனியாக கடுகு டப்பா உங்ககிட்ட பயன்படுத்துகிறீங்க, அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி கடுகு டப்பா பயன்படுத்துகிறீங்களோ, கண்ணாடி டப்பா கூட ஒரு சில பேர் பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்தினா கூட அதுக்குள்ளே நாணயத்தை போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ உங்கள் வீட்டில் கடுகு டப்பாவில் அதுக்குள்ளே தான் நீங்கள் போட்டு வைக்கணும். தனியாக கடுகு எடுத்து போட்டு வைக்க வேண்டாம். அந்த ₹5 நாணயம் வந்து நீங்கள் கடுகு டப்பாக்குள்ளே நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாணயத்தை வந்து சுத்தமாக தண்ணீரில் வாஷ் பண்ணிடுங்க போதும். ஏன்னா நிறைய பேர் கையிலேருந்து அது டச் ஆகிட்டு வரும் பார்த்தீங்களா, அதனால வந்து நீங்கள் சுத்தமான தண்ணியை நம்ம டேப் வாட்டரில் சுத்தப்படுத்திட்டு தொடச்சி எடுத்துகிட்டு இந்த கடுகை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. கடுகு டப்பாக்குள்ளே அந்த நாணயத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. இந்த மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று சனிக்கிழமை இருப்பதனால நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக செய்து பாருங்கள். வராகி அன்னை அருளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வராகிமனை நினச்சி நீங்கள் இந்த கடுகு டப்பாக்குள்ள இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கடுகு டப்பாக்குள்ளெல்லாம் நம்ம எப்போதும் வந்து ருபீஸ் வந்து வைக்கிறோம், பணம் வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுலேருந்து நமக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த காலத்துலலாம் கடுகு டப்பாக்குள்ள சிறு டப்பாக்குள்ள தான் பணத்தை வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே பணத்தை வைக்க வைக்க நமக்கு அது பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போல்லாம் யாருமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் 5 டப்பாவில் பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிறத குறைச்சிட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து பணத்துக்கு வெறுத்தின்றாட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கடுகு டப்பாலையோ அல்லது 5 டப்பாலையோ நம்ம வந்து பணம் வைக்க ஆரம்பிக்கும் போது அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா ஒரு 5 டப்பாக்குள்ளே இருக்கிற பொருள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கடுகு இருக்கும், சோம்பு இருக்கும், அந்த பட்டை, அந்த பிரியாணிக்கு போடுற பொருள் ஃபுல்லாக நம்ம ஒரு இதில் வச்சுருப்போம், பிறகு வெந்தயம் அதில் இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்தோன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்றது போல் நம்ம அந்த பொருள் எல்லாமே நம்ம அந்த 5 டப்பாக்குள்ளே அடக்கி வச்சுருப்போம். அப்படி வைக்கும்போது அதில் பணம் வைக்கிறதுனால நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்ம எப்போதுமே இந்த 5 டப்பாக்குள்ளே வந்து ஒரு ₹11 வைக்கணும். வைத்தோம் அப்படின்னா நமக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கு உங்களுக்கு உயர வேண்டும் அப்படின்னா இந்த பரிகாரம் கட்டாயமாக செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும், பரிகாரங்கள் தெரிந்து கொள்ளணும், வராகிமன் பஞ்சமி பூஜை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.